நஜீப்பிற்காக பாஸ் கட்சி அம்னோவுடன் கைகோர்த்திருப்பது நேர்மைக்கு கேள்வி எழுந்துள்ளது. முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரீ நஜீப்பிற்காக பாஸ் கட்சியுடன் கைகோர்த்தது அம்னோவின் நேர்மை குறித்து பல கேள்வியை எழுப்பியுள்ளது என பகான் நாடாளுமன்ற உறுப்பினரும் ஜாசிகா கட்சி தலைவருமான லிம் குவான் ஹெங் இவ்வாறு கூறினார். நஜீப்பிற்கு ஆதரவாக அடுத்த திங்கட்கிழமை புத்ராஜயாவில் பேரணி நடத்தப்பட உள்ளதால் அந்த பேரணியில் ஒற்றுமை அரசாங்கத்தில் அங்கம் பெற்றுள்ள அம்னோ பாஸ் கட்சியும் கைகோர்க்க உள்ளன. இது நாட்டின் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையிலான ஒற்றுமை அரசாங்கத்தில் பங்காளியாக இருக்கும் அம்னோவின் நேர்மை குறித்து சந்தேகத்தை எழுப்புகிறது. எதிர்க்கட்சியான பாஸ் கட்சியுடன் அம்னோ ஒற்றுமை பேரணியாக இருந்தாலும் அது அரசியல் நிலைத்தன்மை ஒற்றுமை அரசாங்கத்தின் நிலைப்பாடு குறித்தும் சந்தேகம் எழுப்பும். இந்த விவகாரத்தை அம்னோ அறிந்திருக்கும் அதே வேளையில் கடந்த 2018 அன்வாரின் அரசு மன்னிப்பு வாரியம் வழியாக சென்றதா என்று கேள்வி எழுப்பியதற்காக அம்னோ இளைஞர் தலைவர் டாக்டர் அக்மல் சலேவையும் லீம் கடுமையாக விமர்சித்துள்ளார். கல்வி, பொருளாதாரம், சமூகத்தொண்டு, அரசியல், சினிமா, இலக்கியம், ஆன்மீகம் உள்ளிட்ட சுவாரஸ்யமான உலக நிகழ்வுகளை தகவல்களை தெரிந்து கொள்ள உங்கள் வர்த்தக நண்பன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.